So Kana, Gamila, exercise 4.2 la 6th question. Okay. So enna kuduthirukanga parunga. A cottage industry produces a certain number of pottery articles in a day. So ஒரு குறிப்பிட்ட number of specific number of pottery articles are produced in a cottage industry. So it was observed on a particular day that the cost of production of each article, okay va? So இப்போ இந்த article அப்படின்றது வந்து first நம்ம ஏதாவது சும்மா இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் சும்மா circlesல represent பண்றேன். ஒரு specific number. இது நமக்கு எத்தனைன்னு தெரியுதா? இந்த டோட்டலா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றது தெரியுதா? தெரியல. So let it be x. என்னடா கண்ணா? Let x be the total number of pottery articles that is produced in a day. ஏன்னா இது நமக்கு தெரியலன்றதுனால நான் எடுத்த உடனே இதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டேன். It was observed on a particular day, ஒரு குறிப்பிட்ட நாள்ல, that the cost of production of each article, each அப்படினாலே என்னடா கண்ணா? ஒவ்வொரு ஆர்டிகல், ஒரு ஆர்டிகளோட விலையும் அவங்க கொடுக்கறாங்க. Each article in rupees was 3 more than twice the number of articles produced on that day. என்னக்கனா இத மட்டும் திரும்ப படிச்சு பாருங்க. 3 more than, அப்ப 3 more அப்படினாலே +3 ன்னு அர்த்தம். கரெக்ட்டா? அத உடனே நம்ம எக்ஸ்பிரஷனா எழுதணும்னா இப்படி தான் எழுதுவோம். 3 more than twice the number. Twice அப்படினா 2 into something. 2 into something. அந்த something என்ன? Twice the number of articles produced on that day. Number of articles தான் நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? x ன்னு சொல்லி கொடுத்திருக்கோம். ஏன்னா நமக்கு டோட்டலா எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குதுன்றது தெரியாது. அதனால twice the number of articles அப்படினா என்னடா கண்ணா? 2x plus 3. புரியுதா புரியலையா? இந்த 2x plus 3 அப்படின்றது என்னவா? It was observed on a particular day that the cost of production of each article, அதாவது cost of one article, cost of one article is என்னது? 2x plus 3. புரியுதாடா கண்ணா என்ன சொல்றேன்னு? ஒரு நாள்ல they are producing some number of pottery articles. That number is unknown. So நம்ம ஒரு நாள்ல produce பண்ற total number of pottery articles என்னன்னு எழுதுறோம்? x ன்னு சொல்லி assume பண்ணிடுறோம். அடுத்தது ஒவ்வொரு பார்ட்டிகளோட pottery articleோட விலையும் அவங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க? Twice the number of articles produced on that day plus 3 more. correctா? So 2x plus 3 ன்றது cost of one article. okay வாடா கண்ணா? so இத வந்து நம்ம first clear-ஆ இருந்துக்கணும். total number of articles cost of one articles நம்ம clear-ஆ இருந்துக்கணும். okay வாடா கண்ணா? so இது produced in one day அப்படினு போட்டுறேன். என்ன கண்ணா? produced in one day. எந்த நாள் ஆனாலும் இருக்கலாம். ஒரு நாள்ல அவங்க ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்றது x. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. if the total cost of production என்ன கொடுத்திருக்காங்க? total cost of production on that day was ₹90. அதாவது இங்க எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குதோ டாட் 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 ஓகேவா? எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குதோ அத்தனை ஆர்டிகல்ஸ் உடைய total cost. ஓகேவா? இப்போ x number of articles அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படினா இந்த x number of articles உடைய total cost எவ்வளவுன்னு சொல்றாங்கடா கண்ணா? ₹90. ₹90. புரியுதா தங்கம்? இப்போ இங்க வந்து ஒரு 10 ஆர்டிகல் ஒரு நாள்ல பண்றாங்கன்னா அந்த 10 ஆர்டிகளோட விலை 90. ஒரு 90 ஆர்டிகல்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அந்த 90 ஆர்டிகல்ஸோட விலை 90. ஓகே, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நானா ஒரு நம்பர் கொடுக்கறேன். ஓகே வாடா? சோ இது டோட்டல் காஸ்ட். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? find the number of articles produced and the cost of each article. cost of each article அவங்களே கொடுத்திருக்காங்களே மேம் அப்படி நீங்க கேட்கலாம். cost of each article எப்படி கொடுத்திருக்காங்க? எக்ஸ்பிரஷனா கொடுத்திருக்காங்களே தவிர ஒரு ஸ்பெசிபிக் நம்பர் அவங்க கொடுக்கல. கரெக்ட்டா? சோ அதனால நம்ம இதுவும் கண்டுபிடிக்கணும். x அப்படிங்கற இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா கண்ணா? இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம இந்த சம்க்குள்ள போலாம். ஏன் அப்படினா இப்போ நீங்க ஒரு கடைக்குள்ள போறீங்க. ஓகேவா? சோ ஒரு பென்சிலோட விலை நான் சும்மா சொல்லிடுறேன். ஒரு பென்சிலோட விலை ₹5. என்னடா கண்ணா கொடுக்கறேன்? ₹5 ஒரு பென்சில். அப்ப 10 பென்சில்ஸ் நான் கேக்குறேன். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? 10 pencils அப்படினா 10 into 5 அதாவது ₹50 அப்படினு சொல்லுவீங்க. சோ இங்க என்ன நடக்குது? இந்த ஒரு பென்சிலோட விலை காஸ்ட் ரிப்பீட்
ரிப்பீட்டடா ஆட் ஆகுது. எத்தனை டைம்ஸ் ஆட் ஆகுது? எத்தனை பென்சில் வாங்குறீங்களோ அத்தனை டைம்ஸ் ஆட் ஆகும். ரிப்பீட்டட் அடிஷன் இஸ் மல்டிப்ளிகேஷன், ரைட்? சோ 5 plus 5 plus 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க எத்தனை பென்சில்ஸ் கேக்குறாங்களோ அத்தனை டைம் நீங்க ஆட் பண்ணுவீங்க. சோ அதுதான் சிம்பிளா நீங்க என்ன பண்ணிடுறீங்க, மல்டிப்ளை பண்ணி சொல்லிடுறீங்க. கரெக்டா? சோ இது ஒரு குட்டி ஃபார்முலா மாதிரி தான். மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது ரிப்பீட்டட் அடிஷனை சிம்பிளிஃபை பண்ற ஒரு ஃபார்முலா தான். கரெக்டா? சோ அப்ப ஒரு பென்சில் எனக்கு 5 ரூபீனா நான் 2 பென்சில்ஸ் கேட்டேன்னா 2 into 5, 3 பென்சில்ஸ் கேட்டேன்னா 3 into 5. எத்தனை டோட்டல் பென்சில்ஸோட விலை வேணுமோ அதுதான். சோ அப்ப நான் இங்க அந்த ஃபார்முலாவை எழுதிட்டுமா? என்ன ஃபார்முலா எழுதலாம்? எனக்கு டோட்டலா ஒரு காஸ்ட் வேணும். டோட்டல் காஸ்ட் வேணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 1 ஆர்டிகல் ஆர் 1 பென்சில். காஸ்ட் ஆஃப் 1 ஆர்டிகல். இந்த விலைய நான் எதோட மல்டிப்ளை பண்றேன்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் ஓட மல்டிப்ளை பண்றேன். கரெக்டா? எனக்கு 10 பென்சில்ஸ் வேணும்னா 10 ஓட தான் அந்த 5 மல்டிப்ளை பண்றேன். புரியுதா புரியலையா? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஓட மல்டிப்ளை ஆகுது. Cost of 1 article is multiplied by the total number of articles. எதுக்காக? total cost காக. கரெக்டா? இப்போ இதே கான்செப்ட் தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். என்னன்னா total cost, அந்த எல்லா total cost of production இருக்குது பாத்தீங்களா, அது வேணும்னா நான் என்ன பண்ணணும்? cost of 1 article, ஒரு ஆர்டிகல் பாட்ரி ஆர்டிகலோட விலை என்னன்றது எனக்கு தெரியணும். அந்த ஒரு பாட்ரி ஆர்டிகலோட விலையை நான் என்ன பண்ணணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், எத்தனை அவங்க அன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களோ அதோட மல்டிப்ளை பண்ணனா எனக்கு டோட்டல் காஸ்ட் கிடைச்சிரும். பட் இங்க நமக்கு क्वेश्चनல என்ன பண்ணிருக்காங்கன்னா 90 rupees தான் டோட்டல் காஸ்ட்ன்ற ஆன்சரை அவங்க கொடுத்துட்டாங்க. சோ அப்ப நம்ம எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அத டோட்டல் காஸ்ட் இருக்கிற இடத்துல I'm going to substitute 90. 90 is the total cost. ஓகேவா? cost of 1 article அப்படினா அது என்னடா கண்ணா? பாருங்க இங்க இருக்கா 2x plus 3. ஒரு ஆர்டிகலோட விலை, ஒரு பாட்ரி ஆர்டிகலோட விலை என்னது? 2x plus 3. சோ அதை எழுதிக்கலாமா? this 2x plus 3 should be multiplied. நான் உடனே பிராக்கெட் போட்டேன் பாத்தீங்களா? because இந்த எக்ஸ்பிரஷன்ல எனக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, அது ரெண்டும் ஒரே இதுதான் அப் டேர்ம் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன்? பிராக்கெட் போட்டு அது சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்றேன். into total number of articles produced on that day. என்ன நம்ம அசைன் பண்ணிருக்கிறோம்? x can be the total number of articles produced in one day. அப்ப x ஆல மல்டிப்ளை பண்ணனா இந்த 90 அப்படிங்கற ஆன்சர் கிடைக்கும். கரெக்ட்டா? சோ அப்ப இத நம்ம ஈக்குவேஷன் மாதிரி வந்து கிடைச்சிருமா? 90 equals x உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணனும். x distributive property, x should be distributed to both the terms inside the bracket. அப்ப 2x into x என்ன? 2x square plus 3 into x என்ன? 3x. ஓகே வரதாங்க? புரியுதா? சோ இத எல்லாம் ஒரே சைடுல ஒரு ஈக்குவேஷனா எழுதணும்னா என்ன பண்ணும்? 2x square plus 3x. 90 நான் இந்த சைடுக்கே கொண்டு வந்தறேன், x இருக்கிற சைடுக்கே கொண்டு வந்தனா minus 90 அப்படினு வரும். ஏனா சிம்பிள் மாறும் டிரான்ஸ்போசிஷன் அப்ப. கரெக்ட்டா? சோ equal to 0. அந்த சைடுல எதுவுமே இல்லன்றதனால நான் 0 ன்னு எழுதிக்கிறேன். all have come to the same side. all the three terms are brought to the same side. மூணுமே ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? சோ அப்ப 2x square plus 3x plus 90 அப்படினா இத நம்ம இப்ப என்ன பண்ணனும்னா ஃபேக்டரைஸ் பண்ணனும். புரியுதா? சோ ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்? வெரி குட். சோ இங்க கோஎஃபிஷியன்ட் எப்போதுமே 1 இருந்துச்சு அப்படினா டைரக்ட்டா நம்மளுடைய ஃபேக்டரைசேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் இங்க கோஎஃபிஷியன்ட் 2 அப்படினு சொல்லிருக்கு. 1 தவிர எந்த நம்பர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? this coefficient and this constant should be multiplied. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் நம்ம என்ன பண்ணனும்னா மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 2 into 90 என்ன? 180. சோ அப்ப கான்ஸ்டன்ட் 180 ன்னு சொல்லி தான் நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணி தான் இந்த மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங்க பண்ண போறீங்க. டைரக்ட்டா 90 வச்சு மிடில் டேர்ம் ஸ்பிளிட் பண்ண போறது இல்ல. 180 ன்ற இத வச்சு தான் நீங்க ஸ்பிளிட் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ அப்ப நம்ம 180 ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாமாடா? சோ 180 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 290 சார் 245. கரெக்ட்டா? அடுத்து 5 9 சார் 3 3s are 3 1s are. கரெக்ட்டா? சோ 180 நீங்க எப்படின்னு எழுதலாம் கண்ணா? 2 into 2 into 3 into 3 into 5. கரெக்ட்டா? that is equal to 180. இப்போ இந்த ஈக்குவல் டு எதுக்காகனா இந்த மிடில் டேர்ம் ஓட கோஎஃபிஷியன்ட் என்னமா?
3 plus 3 அதுவும் என்னடாக்கனா plus 3 so அந்த plus 3 வர மாதிரி காம்பினேஷன் நீங்க கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா இல்லையா so plus 3 வர காம்பினேஷன் நான் என்ன பண்ண போறேன் ஒண்ணொண்ணு செக் பண்ண போறேன் 2 2s are 4 first ரெண்டையும் எடுத்துக்கறேன் கடைசி மூணு எடுக்கறேன் so 2 2s are 4 இங்க 3 3s are 9 9 5s are 45 4, 45ன்றதுல எனக்கு 3 கிடைக்குமா கிடைக்காது 45 minus 4 ன்னு பண்ணனா 41 45 plus 4 ன்னு பண்ணனா 49 so 3 ன்ற இந்த கோஎஃபிஷியன்ட் எனக்கு கிடைக்கல ஓகேவா சோ அப்ப இந்த காம்பினேஷன் தப்பு அடுத்து ஃபர்ஸ்ட் மூணு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கறேன் 2 into 2 into 3 2 2s are 4 4 3s are என்னது 12 அடுத்து கடைசி ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றேன் 3 5s are 15 அப்ப 12, 15ல நமக்கு 3 கிடைக்குதான்னு பாருங்க 12 plus 15 அப்படினா 27 so 27 செட் ஆகாது அதே 12 minus 15 னா -3 அதாவது 15 minus 12 அப்படினா 3 so இத ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு 3 ன்ற கோஎஃபிஷியன்ட் கிடைக்குது so 12 and 15 ன்ற நம்பர்ஸ் கரெக்ட்டான பேர் கரெக்ட்டா சோ மிடில் டர்ம்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்றதுக்கு என்ன எடுக்கறோம்டாக்கனா 12 and 15 சோ நம்மளோட ஃபேக்டரைசேஷன் என்னதுமா ஆக்சுவலா 12 and 15 எழுதலாமா இங்க ஓகே சோ எப்படி எழுத போறோம் அப்படினா பிளஸ் மைனஸ் டிட்டர்மைன் பண்ணிட்டு எழுதணும் சோ இங்க பாருங்க உங்களுக்கு இங்க பாசிட்டிவ் சிம்பல் இருக்கு சோ பாசிட்டிவ் சிம்பல் இருக்குனா நீங்க பண்ற சப்ட்ராக்ஷன்ல கிரேட்டர் நம்பரோட சிம்பல் பாசிட்டிவா இருக்கணும் 15 and 12 னு எடுக்கறீங்கனா கிரேட்டர் நம்பரோட சிம்பல் 15 ஓட சிம்பல் பிளஸ்ஸா இருக்கணும் -15 plus 12 னு எடுக்க கூடாது தட் இஸ் ராங் அப்ப -3 தான் ஆன்சரா கிடைக்கும் உங்களுக்கு இங்க பாசிட்டிவ் 3 ஆன்சரா கிடைக்கணும்ன்றதுனால +15 -12 எடுக்கணும் புரியுதாடா சோ எழுதிக்கலாமா இங்க என்னன்னு எழுத போறோம் 2x square சோ இப்போ எங்களோட மிடில் டர்ம் மட்டும் ஸ்ப்ளிட் ஆகுது கரெக்ட்டா இது மட்டும் ஸ்ப்ளிட் ஆகும் இது என்னன்னு ஸ்ப்ளிட் ஆகுது +15x -12x பாருங்க 15 -12 3x ஏ கிடைச்சிருச்சா வெரி குட் சோ சூப்பரா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் கரெக்ட்டா 2x square plus 15x minus 12x minus 90 equals 0 so middle term மட்டும் split பண்ணிட்டு மத்தபடி first termையும் அந்த கான்ஸ்டன்ட்ல அப்படியே தான் எழுத போறோம் so இதுல காமனா என்ன எடுக்கலாம் x மட்டும் தான் காமனா எடுப்போம் அப்ப 2x plus 15 உள்ள இருக்கும் ரிமைன் ஆகும் கரெக்ட்டா x வெளியில பிராக்கெட் வெளியில காமனா எடுத்துட்டோம்னா the left out என்னது 2x plus 15 left out இங்கேயும் 2x plus 15 தான் அப்ப பிராக்கெட் குள்ள வரணும் என்னடாக்கனா 2x plus 15 தான் பிராக்கெட் குள்ள வரணும் அப்ப நான் என்ன டேர்ம் காமனா வெளியில எடுக்கிற மாதிரி இருக்கும் இங்க இந்த 2 வெளியில போயிடுச்சுனா என்னது 6 இருக்கும் கரெக்ட்டா சோ அப்ப -6 நான் வெளியில எடுக்கிறேன் காமனா மல்டிப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு எடுத்ததுக்கு அப்புறமே மேம் எனக்கு இது கரெக்ட்டான்னு தெரியலனா திரும்ப இந்த ரெண்டு டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேல இருக்க கூடிய இந்த ரெண்டு டேர்மும் கிடைக்கும் கண்ணா ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மை இங்க ஃபேக்டரைஸ் பண்ணிருப்பீங்க அடுத்த ரெண்டு டேர்மை இங்க ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கீங்க சோ அப்படி பார்க்கறப்ப 6 into 2 என்ன 12 மைனஸ் இருக்கறனால -12x அடுத்து -6 into +15 -90 கிடைக்குதா சோ கரெக்ட்டா இருக்குது நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணது ஓகேவா தங்க சோ அடுத்து பாருங்க 2x -6 இன்னொரு டேர்ம் என்னது 2x plus 15 x minus 6 only இன்னொன்னு என்னடாக்கனா 2x plus 15 so இப்போ சால்வ் பண்ணலாமா இத ஓகே ஒரு டேர்ம் என்ன x minus 6 இன்னொரு டேர்ம் என்னடாக்கனா 2x plus 15 ஓகேவாடாக்கனா புரியுதா சோ ரெஃபர் பண்ணிக்கோங்க நான் இங்க கீழ இருந்து திரும்ப மேல எழுதுனா திரும்ப எழுதிக்கிறேன் ஓகேவா சோ உங்களுக்கு இங்க ஆல்ரெடி நான் இங்க வொர்க் அவுட் பண்ணிருக்கேன் x - 6 ஒரு டேர்ம் 2x + 15 அப்படின்றது ஒரு ஃபேக்டர் சோ இந்த ரெண்டு ஃபேக்டரையும் தான் நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம் நம்மளோட x கண்டுபிடிக்கிறதுக்காக சோ ரெண்டு டேர்ம்ல என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் x - 6 = 0 அப்படினா x = என்ன -6 அன்சைட் போறப்ப 0 + 6 அதாவது 6 மட்டும் தான் அடுத்து 2x + 15 = 0 அப்ப என்னது 2x = -15 +15 அந்த சைடு போறப்ப மைனஸ்ல போகும் அடுத்து x = என்ன -15/2 சோ இதை இப்படியே வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் வேணும்னா டெசிமலா மாத்திக்கலாம் சரியா சோ இப்போ என்ன பண்ண போறோம் எந்த x வேல்யூவை நம்ம ஃபைனலைஸ் பண்ண போறோம் 6 அப்படிங்கற இந்த வேல்யூவா இல்ல -15/2ன்ற இந்த வேல்யூவா எதை எடுக்கணும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் போன சம்லி இந்த பேட்டர்ன் நான் சொல்லிருக்கேன் very good so number of articles அப்படின்றது தான் நமக்கு இங்க x number of articles அப்படின்றது உங்களுக்கு ஒரு fraction ஆவோ decimal லயோ இல்ல நெகட்டிவ்லயோ எடுப்போமா
கிடையாது. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுமே நோ. கரெக்ட்டா? நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படினா ஒரு கவுண்டிங் நம்பர், ஒரு நேச்சுரல் நம்பரா இருக்கணும். சோ அப்ப 6 and -15/2 இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது பெட்டர் ஆப்ஷன்? 6 அப்படின்றது தான் கரெக்ட்டான ஆப்ஷன். சோ என்னோட x வேல்யூ நான் என்னன்னு சூஸ் பண்றேன்? 6. அதாவது ஒரு நாள்ல we produced in one day total number of pottery articles produced in one day is என்னது? 6. ஓகேவா? சோ அது ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? இது எழுதினதுக்கு அப்புறம் cost of each article. cost of each article க்கு நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதி வச்சிருக்கோமா இல்லையா? क्वेश्चन படிச்சு क्वेश्चनல இருந்து எழுதின எக்ஸ்பிரஷன் இது 2x + 3ன்றது. கரெக்ட்டா? சோ அத தான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2x + 3 அப்படினா 2 * 6 + 3 அதாவது 12 + 3 that is equal to 15. ஓகேவா தங்கம்? சோ 15 அப்படின்றது என்னது? ₹15. cost of one article. cost of one article. மேம் இப்ப நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட்டானு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு டவுட் வரும். கரெக்ட்டா? எப்பவுமே நமக்கு டைம் இருக்கு எக்ஸாம்லனா அப்பதான் எக்ஸ்ட்ராவா நிறைய டவுட்ஸ் வரும். சோ பாருங்க cost of one article 15. கரெக்ட்டா? அடுத்து क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க தங்கம்? total cost equals ₹19 கொடுத்திருக்காங்களா? total costன்றது 90 அப்படினு கொடுத்திருக்காங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? 6 articles produce பண்ணிருக்காங்க. ஒரு ஆர்டிகலோட விலை 15 rupees. சோ 6 * 15 ட்ரை பண்ணி பாருங்க தங்கம். 6 * 15 என்னது? 90. கரெக்ட்டா? சோ அப்ப 90ன்றது கரெக்ட்டா நமக்கு டாலி ஆகுது. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த 6 உம் 15 உம் கரெக்ட்டான ஆன்சர்ஸ். புரியுதா தங்கம்? இது x, இது cost of one article. ஓகேவா தங்கம்? ஓகே புரிஞ்சுதா? Thank you மா. சோ டோட்டல் இங்க இருக்கு டெரிவேஷன். ஓகேவா? வேணும்ங்கறவங்க பாத்துக்கோங்க. Thank you டா.